தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு நிதி திரட்டும் அலுவலகத்தை சோதனை செய்தபோது கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் கனடாவின் தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியின் தொலைபேசி எண் காணப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு ராயல் கனேடியன் மவுண்ட் காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய உலக தமிழியக்க அலுவலகத்தை சோதனை செய்ய போது இந்த தொலைபேசி எண் கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆவணம் பற்றி அமைச்சருக்கு தெரியாது என்றும் அது தடை செய்யப்பட்ட அமைப்பின் கனேடிய முன்னணி அமைப்பின் அலுவலகத்தில் இருந்து எப்படியென்று தெரியவில்லை என ஹரி ஆனந்த சங்கரியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆவணம் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி இடப்பட்டதாக இருந்தது. ஆழி பேரலையால் இலங்கையின் சில பகுதிகள் பேரழிவிற்கு உள்ளான 3 நாட்களுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்ப அரசியல்வாதிகளை வற்புறுத்திய ஒரு குழுவில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது. ஹரி ஆனந்த சங்கரி அப்போது ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தார் என்றும் பேரழிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான இலங்கை மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக இயக்கப்படும் முயற்சிகளை ஒழுங்கமைப்பதிலும் பங்கேற்பதிலும் முன்னணி பங்காற்றினார் என்றும் அவரின் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது என அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ஆவணம் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்து அமைச்சருக்கு எந்த தகவலும் தெரியாது. இந்த விடயம் குறித்து சட்ட அமுலாக்கல் பிரிவு ஒருபோதும் அமைச்சரை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் அவர் உலக தமிழ் இயக்கத்திற்காக ஒருபோதும் பணம் திரட்டவில்லை என்றும் அவரது அலுவலகம் குறிப்பிட்டதாக செய்தி வெளியிட்டுள்ளது. ஹரி ஆனந்த சங்கரி லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு 9 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பினால் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் பணம் சேகரிக்கும் திட்டம் குறித்த பயங்கரவாத எதிர்ப்பு விசாரணையின் ஒரு அங்கமாக இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதியன்று இந்த ஆவணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.